முதல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் பார்த்திபன் திரிஷா விவகாரத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேயா, மறுபடியும் என்ன பார்த்திபன் திரிஷா அப்படின்னா, அது நேற்றோட முடியலையே சாமி, இன்றைக்கும் அது தொடருதே. ஸோ அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு கேவலமான அருவருப்பான அசிங்கமான விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸும் 2K கிட்ஸும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சமூகம் ஒரு பக்கம் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. படித்த இளைஞர்கள் பிரமாதமாக வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆகுறாங்க, ஒரு அற்புதமான வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருவருப்பான ஆட்டிடியூடால் இந்த சமூகத்தில் எல்லாரையுமே முகம் சுழிக்க வைக்கிறாங்கங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணியாகணும். என்ன விஷயம் அப்படின்னா, பெங்களூரில் ஒரு மருத்துவமனை திறப்பு விழா. ஆக்சுவலாக ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற மருத்துவமனையில் ஏதோ ஒரு பிரிவு புதுசாக வருது. திறப்பதற்காக ஆந்திராவினுடைய மிக முக்கியமான நடிகர் ஜூனியர் என்டிஆரை வர வச்சுருக்கிறாங்க. அங்கே போனவரை வரவேற்க திரண்ட ரசிகர்கள், அவருடைய ரசிகர்களும் உலகம் முழுக்க இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அண்டை மாநிலம்தான் ஆந்திராவோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அண்டை மாநிலத்தை சேர்ந்த மிக முக்கியமான நகரம். அங்கே ஏராளமான ரசிகர்கள் திரண்டாங்க. அவங்க அங்கேருந்த எக்ஸ்கலேட்டர் மேலே ஏறி அந்த எக்ஸ்கலேட்டரை போட்டு உடைச்சி அங்கேருந்த கண்ணாடி மேஜைகள் எல்லாத்தையுமே அடித்து உடைச்சி துவம்சம் பண்ணியிருக்காங்க. என்னடா, உங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வர்றாரு, நீங்களும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போக வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அங்கே இருக்கிற சேரு, நாற்காலி, கம்ப்யூட்ரு, அந்த எக்ஸ்கலேட்டர் எல்லாத்தையும் எதுக்கு போட்டு உடைக்கணும்? அங்கேருந்த நோயாளிகள் எல்லாம் பயங்கர அச்சப்பட்டு ஏற்கனவே அவன் மனம் போய் அங்கே படுத்துருக்கான். அவன் இன்னும் அடுத்த நிமிஷம் சாவமா பிழைப்பமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கூட்டம் அவங்கள நெருக்கி அடிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மிகப்பெரிய மரண பீதி நிலவி அந்த இடமே ஒரு ரணகலமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட அவர் இதை பற்றிய எந்த அதிர்ச்சியும் காட்டாமல் அப்படியே கிளம்பி காரில் ஏறி ரசிகர்களை பார்த்து கையை ஆட்டிக்கிட்டே போயிட்டாரான். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? உலகம் முழுக்க ஹீரோக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க போல இருக்குது. வேட்டை கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதை இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ வர்ற இளைஞர் கூட்டம் எவ்வளவு தரிகட்டு போகுது அப்படின்னு நினச்சா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உள்ளபடியாக அவங்க எல்லாமே அரசியலுக்கு வரணும், அரசியல் குறித்து அவர்களுக்கு மிகப்பெரிய நாலேஜ் வரணும், ஒரு நல்ல அரசியலை இங்கே முன்னெடுத்து போகணும். ஏன்னா ஒரு தலைமுறை முடிஞ்சு இப்போ அடுத்த தலைமுறை வருது இல்லையா? இப்போ இளைஞர் அணின்னு எதுக்காக ஒரு பெரிய கட்சி உருவாக்குது? அடுத்து வர்ற அந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டு இந்த நாட்டை வழி நடத்தணுங்கிறதுக்காக தானே இளைஞர் அணியெல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இப்படி ஒரு சினிமா கவர்ச்சியில் உழுந்து புரண்டு அடிபட்டு, இப்போ பாருங்கள் எங்கேயோ போகுது சப்ஜெக்ட்டு, பட் இருந்தாலும் இதையும் சொல்லிவிடுவான். விஜய் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூருக்கு வரும்பொழுது இந்த 2 வீலரில் வந்த ஒரு 2 பசங்களுக்கு கடுமையான அடி. அதில் ஒருத்தர் ஐசியூவில் இருக்கார். அவர் என்னாச்சுன்னு கூட அந்த கட்சி கேட்கல. திமுகவிலேருந்து ஒரு அமைச்சர் போய் பில்லெல்லாம் கட்டி அந்த பையனை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாம் யாருக்காக போகிறோம், எதுக்காக போகிறோம், ஏன் உழுந்து சாகுறோம், எந்த அறிவும் இல்லாமல் ஒரு கூட்டம் இப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் திருந்தி வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வருவோம், இந்த பார்த்திபன் திரிஷா பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நேற்று பார்த்திபன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. உள்ளபடியாக அது முடிச்சு வச்சுட்டார். அவர் திரிஷா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எது நடந்ததோ அது தவறாகவே நடந்தது, தவறுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன்னு நியாயத்தோட ஒரு மன்னிப்பை அவர் கேட்டார். அதுக்கப்புறம் அவங்க போட்ட ட்வீட்டை பார்த்துருக்கிறாரு போல இருக்குது. அதில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார் மனுஷன். ஆக்சுவலாக அதில் அவங்க சில வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை. நான் என்னை ஒருவர் தரக்குறைவாக பேசும்பொழுது அல்லது கிண்டலாக பேசும்போது அதை நான் எப்படி எதிர்கொள்வேங்கிறது அவரவர் உரிமை. அவங்க இன்னும் கூட கேவலமாக திட்டிருக்கலாம் அல்லது இன்னும் நாகரிகமாக திட்டிருக்கலாம். அது அவங்களதே, அதற்கான எதிர்வினையை அவங்க கட்டாயமாக அனுபவித்து தான் ஆகணும். இதை பார்த்தோன்னே பார்த்திபன் பயங்கர ஹர்ட் ஆகிட்டார். இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதிர்ச்சி என்னென்னா, அதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அதுதான் பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலாக அந்த நிகழ்ச்சிக்கே அவர் போயிருக்கிறாரு. நிகழ்ச்சி துவங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். நான் திரிஷா குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த 40 வயசில் ஒரு பக்குவம் வேண்டாமா உங்களுக்கு? அவர் தான் வா கல்யாணத்துக்கு போகலாம், ரிசப்ஷனுக்கு போகலான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? நான் வரலைங்க, இப்போ நேற்று தான் உங்கள் மனைவி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க, இப்போ நாம் 2 பேரும் சேர்ந்து போனோம்னா சரியாக இருக்காதுன்னு
நீங்கள் அல்லவா சொல்லியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அவர் மனதில் பதிஞ்சிருச்சு போட்டிருக்கு. அதெல்லாம் அவர் பதிவு பண்ணுறார் இந்த வீடியோவில். அவர் அந்த நான் வீடியோ பார்த்தேன், அவர் இப்படி சொல்லியிருந்தார். ஸோ அதே நினைவோடு நான் போகும்பொழுது அங்கே வந்து இந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க. உடனே நான் வந்து அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் குந்தவை குந்தவைன்னு கற்றுனாங்க. குந்தவையை வீட்டிலேயே குந்தவைங்க, இல்லைன்னா பிரச்சனையாகும்னு நான் சொன்னேன். ஏதோ ஒட்டுமொத்த பெண்களையும் சொன்ன மாதிரி சில பேர் அதை எடுத்துக்கிட்டாங்க. நான் பர்டிகுலராக அந்த கேரக்டரை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது ரொம்ப மைய கருத்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு வளர்ந்து வருகிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். இன்றைக்கி அவருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கூட்டமும் ஒரு பின்னால் நிற்கும் பொழுது உங்களை போன்றவர்கள் நீங்கள் இடையூறாக இருக்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நல்ல விஷயம் தானே சொல்கிறாரு. நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர் நல்லா இருக்கணும்னு அவர் நினச்சி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சொன்ன விதம் கூட ஒன்றும் தவறில்லை. அது அவர் சிலேடையாக பேசுகிறாரு. சிலேடையாக பேசுவதை நீங்கள் சிலேடையாகத்தான் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு குந்தவை படம் வரும்பொழுது, ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் வரும்பொழுதே குந்தவை அப்படின்லாம் பல பேர் வார்த்தை ஜாலமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதில் வந்து இவ்வளவு பொங்கி நீங்கள் வந்து அவரை கடுமையாக வார்த்தைகள் குத்தும்படியாக சில வார்த்தைகளை போடும்போது தான் அவர் கோபமாகி சில விஷயங்களை பேச வர்றாரு. இப்போ என்ன சொல்கிறாரு அவர், ஒரு மூன்றாம் மனுஷியின் மூன்றாம் தரமான ட்விட்டுங்கிறாரு. த்ரிஷாட்டேருந்து இப்படி ஒரு ட்விட் வரும்னு தெரிஞ்சிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ அதோடு அவர் நிறுத்தலை. இன்னும் ஏதேதோ வீடியோக்கள் தொடருங்கிறாரு. ஒரு இன்னும் வந்து எதை குறித்தெல்லாம் அவர் பேச போகிறாருன்னு நமக்கு தெரியல. அதனால் ஒரு சக நடிகர், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நடிக்க வந்த புதுசில் பார்த்திபன்லாம் உச்சத்தில் இருந்தவர். அவருடைய படங்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை எப்போவுமே உண்டு. ஆனால் அன்னைக்கு வந்து அவரெல்லாம் வியாபார ரீதியாக ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்த ஒரு இயக்குனர் அவர். நீங்கள் அவரை வந்து ரொம்ப அசால்ட்டாக நாம் வந்து இந்த பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்புன்னு நினச்சிட்டு கொத்துறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அநாகரிகமானது. அந்த வார்த்தைகளை இன்னும் கூட நீங்கள் கவனமாக கையாண்டிருக்கலாம். இந்த உரிமை உங்களுக்கு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வார்த்தைகளை கையாளும் போது அவர் யார், நம்முடைய சீனியர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்படி வந்து ஒரு வார்த்தைகளை கையாளும்போது அவர் வந்து இந்த வீடியோவை தொடர்றாரு. மேலும் அவர் என்னெல்லாம் பேச போகிறாருன்னு நமக்கு தெரியல. நான் இப்போ கூட சொல்கிறது என்னென்னா, இந்த விவகாரத்தை இதோட முடிச்சுருங்க சார். எதற்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு அதற்கு அவங்க மறுபடியும் ஒரு கருத்து சொல்லி விஜய் ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை திட்டி, அது உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிடும். ஒரு படைப்பாளி எப்போவுமே வந்து தான் உண்டு, தன் படைப்பு உண்டு அப்படின்னு போகிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அற்புதமாக ஒரு கதை உங்களுக்கு தோணும், உட்காந்து அதை எழுதலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு விஜய் ரசிகர்களுடைய ஒரு 4 கமெண்ட்டு கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், பேனாவை மூடி வச்சுட்டு உட்காந்துருவீங்க. அது எதுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு? இங்கே நான் அருமையான ஒரு பாத்தில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏதாவது முள் இருந்தால் கூட கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போயிருங்க. அதுதான் உங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு ஒரு சுதந்திரமான மனநிலையை கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, என்னுடைய கருத்து. என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன்னு சொன்னதுனால நான் இதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த விவகாரத்தை இதோடு முடித்து கொள்வது எல்லாருக்குமே நல்லதுன்னு எனக்கு படுது. த்ரிஷா கூட விஜயை வந்து கொஞ்சம் சுயமாக இயங்க விடுங்க. இந்த தேர்தல் வரைக்குமாவது கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற வாய்ப்புகளாவது அவருக்கு வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஏன்னா பாதியை வந்து சரிச்சு விட்டீங்க நீங்கள். அது மேலும் சரியாமல் பார்த்துக்கிறது விஜய் ரசிகர்களுடைய கடமை ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுடைய போன்ற மூன்றாம் மனுஷிகளுடைய கடமையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க.